ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அடிக்கிற வெயிலுக்கு எல்லா செடியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தக்காளி வந்து படுத்தே விட்டான் ஐயா அப்படின்ற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ தான் அந்த வேர் மூடி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால தான் இப்போ தான் அந்த காய் பிடிச்சிருக்குது. அது நீட்ட காய்ன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு வகையா இல்லை வந்து சத்து குறைவனால இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. எவ்வளோ வெயில் பாருங்கள். வெயில் நல்லா அடிக்கிறதுனால நானும் துணி துவைச்சிட்டேன், எங்கள் அம்மாவும் மறந்துட்டு துவைச்சிட்டாங்க. ஐ மீன் 2 பேருமே சொல்லிக்காமல் துவைச்சிட்டோம். மாடியில் காய வைக்க கூட இடம் இல்லை, கீழே போட்டுக்கவும் ஃபில் ஆகிட்டு அந்த லெவலில் தான் இருக்குது. இந்த மரம்லாம் பாருங்கள், பட்டு போயிட்டு திருப்பி வந்து வளர்ந்துட்டுருக்கு. பட் இவளை பார்த்தீங்களா, இவள் தாங்க சம்மருக்கு சரியான ஆள். சம்மர் கண்ட உடனே எப்படி பூக்கிறா பாருங்க. அதுவும் உச்சி வெயில் மத்தியானம். எங்கள் அம்மா வந்து துணிக்காய வச்சுட்டு வந்து சொன்னாங்க, பாப்பா அழகாக இருக்குது, இப்போயே போய் வீடியோடு 3 மணிக்கெலாம் வந்து வாடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. மத்தியானம் நேரத்தில் அவ்வளோ அழகாக பூக்குது. இது நாங்கள் கீழே வச்சுருந்தோம், ஆடு சாப்பிட்ருச்சு. இல்லைன்னா நான் வந்து கீழே அவ்வளோ அழகாக அப்படியே படர்ந்து போய் பூத்துக்கிட்டே இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு எங்கள்கிட்ட 2-3 கலர் தான் இருக்குது. அது 2 தான் பூக்குது, ஒரு கலர் பூக்கவே மாட்டேங்குது. அவ்வளோ அழகாக இருக்குல்ல.